ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல 2023ல ரிலீஸ் ஆன டார்கெட்டுங்கிற ஒரு தரமான கொரியன் கிரைம் த்ரில்லர் படத்தை பார்க்க போறோம். பொதுவா சோப்பு டப்பால இருந்து சோன் பப்படி வரைக்கும் இன்னைக்கு ஆன்லைன்ல வாங்குறதுங்கிறது ஒரு வழக்கமா போச்சு. ஆன்லைன்ல புதுசா ஒரு பொருள் வாங்கும் போதே இந்த காலத்துல வெறுண்டப்பாவை அனுப்பி சுண்ணாம்பு அடிக்கிறப்ப, அதே ஆன்லைன்ல செகண்ட் ஹேண்டா ஒரு பொருளை வாங்குறப்ப அது எந்த லட்சணத்துல இருக்கும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். இப்ப இந்த கதையிலையும் நம்ம படத்தோட ஹீரோயின் ஆன்லைன்ல தெரியாதனமா ஒரு ஓட்ட வாஷிங் மிஷினை வாங்கிவிட்டு ஏமாந்த காண்டுல எமனுக்கே சவால் விடுற விதமா ஒரு ஜீனியஸ் கொலகாரனை வம்புழுத்து தனக்குத்தானே சூனியம் வச்சுக்க அந்த ரொம்ப ரோசப்பட்டு இவளை அணுவா வச்சு சேரான். அவன் கொடுமையை தாங்க முடியாம நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கிறதையும் ஃபைனலா அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க என்னெல்லாம் பண்றாங்கிறதையும் பரபரத்தோட உச்சத்துக்கு கொண்டு போய் சும்மா தாறுமாறா எடுத்திருக்காங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனை இந்த செகண்ட் ஹேண்ட் பொருளா வாங்கக்கூடிய ஒரு ஆப்ல இருந்து சிட்டி முழுக்க இருக்கிற மக்களுக்கு ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன் போறதை காட்டுறாங்க. அந்த ஊர்ல எல்லாம் தன்னோட பொருளை ஆன்லைன்ல விற்கிறது, அடுத்தவங்க யூஸ் பண்ண பொருளை வாங்குறதெல்லாம் ரொம்ப பிரபலம். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு செம்பட்ட தலையன் தன்னோட கம்ப்யூட்டர் விற்க போறதா ஒரு போஸ்டர் போட்டிருக்கேன். அதை மக்கள் ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க கட் பண்ணி அந்த செம்பட்டையை காட்டுறாங்க. இவன் தன்னோட போஸ்ட்டுக்கு வெறும் பசங்க மட்டுமே கமெண்ட் பண்ணிருக்கிறத பார்த்து என்ன கொடுமடா இது, இன்னைக்கும் ஒரு பொம்பளை புள்ள கூட மெசேஜ் பண்ணலன்னு அதை ஸ்க்ரோல் பண்ணும்போது யாரோ ஒரு பொண்ணோட ஐடியில இருந்து பொருளை நேர்ல பார்த்து செக் பண்ணிட்டு தான் வாங்குவேன், ஓகேனா சொல்லுங்கன்னு ஒரு ரிப்ளை வந்திருக்குவோம். அதை பார்த்துட்டு பையன் செம குஷியாகி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நேர்ல வந்து பொருளை பொறுமையா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு தன்னோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் மெசேஜ் பண்ணிட அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில சூப்பர்வைசரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்மால் புது வீடு ஷிஃப்ட் பண்றதுக்காக லீவ் போட்டிருந்த கேப்ல இங்க வேலை பார்க்குற லேபர்ஸ் கொடுத்த வேலையை ஒழுங்கா பார்க்காம ஓப்பி அடிச்சு சேட்டை பண்ணிருக்கா. ஏன் நான் உங்களுக்கு என்னையா பாவம் பண்ணேன், என் வேலைக்கு வேட்டு வைக்கிறதே ஒரு வேலையா வச்சிருக்கீங்கன்னு இவ புலம்பும் போது, ஏமா இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு எதுக்கு இப்படி சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கன்னு கேட்டதும், யோ இதால எனக்கு வேலை போச்சுன்னா நீயா எனக்கு வேலை வாங்கி தருவன்னு செம காண்டாகிறா. ஹீரோயின் இவ்வளவு டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, இவளுக்கு மேலதிகாரியா இவளை வறுத்தெடுக்கிறதுக்குன்னே ஒரு விளங்காத மேனேஜர் இருக்கான். இதுக்கப்புறம் அடுத்த சீனே இவ ஆபீஸுக்கு போறப்ப எதிர்பார்த்த மாதிரியே அந்த மேனேஜர் இவளை நிக்க வச்சு ஏன் சைட்ல என்ன வேலை முடியலன்னு செம காச்சா லீவ் போட்ட கேப்ல ஒர்க்கர் ஓபி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது, கூடிய சீக்கிரம் உன்னை டீம் லீடரா ப்ரொமோட் பண்ணலாம்னு பார்த்தா நீ என்ன இப்படிலாம் பண்றன்னு ஓவரா சலிச்சுக்கிறான். ஆக்சுவலா இந்த பையன் நம்ம ஹீரோயினை ரொம்ப நாளா ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் இருந்துமே இப்ப வேலை விஷயத்துல ஓவரா சீனா போட இதே இடத்துல வேலை பார்க்குற நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இவன் பேசுறதெல்லாம் பார்த்து பயங்கரமா காண்டாகும் போது இங்க நம்ம ஹீரோயின் சைலண்டா மன்னிப்பு கேட்டு அவங்ககிட்ட இருந்து கலந்துக்கிறா. இதுக்கப்புறம் ஈவினிங் வேலை முடிஞ்சு ஃப்ரெண்டோட கிளம்புறப்ப அந்த மேனேஜருக்கு உன் மேல காதல் வெறி முத்தி போச்சு, அதனாலதான் வேலை விஷயத்துல குடைச்சல் கொடுத்து உன்னை கவுக்க பாக்குறான்னு ஃப்ரெண்டுகாரி சொல்லும்போது, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைலாம் போதாதுன்னு இவன் வேற என்ன ஓவரா டார்ச்சர் பண்றான்னு ஹீரோயின் செம்ம காண்டாக. அப்படி என்னடி பிரச்சனைன்னு கேட்டா, புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுல இருந்து நேரமே சரியில்லைப்பா, எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு வாஷிங் மிஷினும் வாய பிளந்துருச்சு, இதால இப்ப துணி துவைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்றா. அப்ப ஃப்ரெண்டு கறி பேசாம ஆன்லைன்ல செகண்ட் ஹேண்டா வாங்கிக்க, இதுக்குன்னு நிறைய நல்ல நல்ல சைட்லாம் இருக்கு, நான் கூட ரீசெண்டா ஒரு மைக்ரோவேவ் வாங்கணும்னு சொல்ல ஹீரோயினும் இது நல்ல ஐடியாவா இருக்குன்னு யோசிக்கும் போது அங்க கட் பண்ணி ஸ்டார்டிங்ல வந்த செம்பட்டையா காட்டுறாங்க. இவன் தன்னோட கம்ப்யூட்டர் விற்க போறதா போட்டிருந்த போஸ்ட்டுக்கு யாரோ ஒரு பொண்ணு பொருளை நேர்ல பார்த்து தான் வாங்குவேன்னு சொல்லியிருந்தது இல்ல, அதுக்கு கூட இவன் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் மெசேஜ் பண்ணானே, அந்த பொண்ணு இப்ப நேர்ல வரப்போகுது போல, அவளை எப்படியாவது உஷார் பண்ணணும்னு பையன் சென்ட்லாம் அடிச்சுக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தா ஒரு முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டேன், அதனால என் தம்பி வந்து பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிப்பான்னு அவகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் வர என்ன கொடுமை சரவணன் இதுன்னு பையன் இங்க காண்டாகும் போது வெளியே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு அங்க போய் பார்த்தா மெசேஜ் பண்ண அந்த பொண்ணோட தம்பின்னு சொல்லிக்கிட்டு எவனோ ஒருத்தன் வந்து பல்கா நிக்கிறான். செம்பட்டைக்கு அவனை பாக்குறப்ப பக்குன்னு இருந்தாலும் வர சொல்லட்டுமேங்கிறதுக்காக உள்ள கூட்டிட்டு போய் கம்ப்யூட்டர் காட்ட வந்தவனும் பொருள் ஓகேன்னு பணம் கொடுக்குற மாதிரி பக்கத்துல வந்து டப்புன்னு ஒரு கத்தி எடுத்து இவன் அல்லையில விட்டு உள்ள இருக்கிற கேபிள் கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணுவான் பாருங்க. அட அறிவில்லாத அண்டர்டேக்கர், நான் உன்னை என்னடா பண்ணங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு செம்பட்டை அப்படியே சரிஞ்சு போறான். இவன் ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கொலகாரன் இவன் போனை அன்லாக் பண்ணி இவன் யார் கூட அதிகமா கான்டாக்ட்ல இருக்கானோ அவங்க நம்பருக்கு நான் இந்த மாதிரி வெளியூர் போறேன், சோ கொஞ்ச நாளைக்கு என்ன மெசேஜ் கால்னு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு ஒரு மெசேஜ் போட எதுக்கு இப்படி பண்றான்னு பார்த்தா இந்த கொலகாரன் செம்பட்ட மாதிரி தனியா இருக்கிற ஆளுங்களை சூஸ் பண்ணி பொருள் வாங்குற மாதிரி நேர்ல போய் அவங்கள போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற பொருளை அவங்களோட ஐடி மூலமாவே வித்து தரமா காசு பார்த்துக்கிட்டு இருக்க. இதுக்கு நடுவுல செத்தவனை தேடி எவனாவது வந்துட்டா இவன் மாட்டிக்குவான்ல, சோ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வராம இருக்கதான் செத்தவங்க போன்ல இருந்தே அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜை போட்டு ஃப்ராடு தனத்தை எந்த டவுட்டும் வராத மாதிரி பர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் செம்பட்டியோட வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் சேல்ஸ் பண்றதுக்காக அவனோட ஐடியிலேயே போட்டோ எடுத்து போஸ்டா போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டும் போது அந்த மேனேஜர் பம்புக்குன்னே ஏதோ வேலை வச்சிருப்பான் போல, தனியா உட்காந்து சைட்ல அவன் சொன்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு பொந்துக்குள்ள இருந்து கரப்பான் பூஜா வந்ததும் ஆள் அதை பார்த்துட்டு பதறி போறா. அப்ப யாரோ ஒரு ஆள் காலாலேயே மிதிச்சு அந்த பூச்சிகளை போட்டு தள்ளவும் எவன்டா அதுன்னு நிமிந்து பார்த்தா பயங்கரமா சத்தம் போட்டு வேலை வச்சதும் வச்சுட்டு மேனேஜர் பைப்ல இவளுக்காக டின்னர் வாங்கிட்டு வந்திருக்கான். இவனும் ஹீரோயினை உஷார் பண்றதுக்காக பல ஆங்கிள் ஏதோ விட்டு போட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கறான். பட் அதுக்கெல்லாம் நம்மால் கொஞ்சம் கூட மசீர மாதிரி இல்ல. இப்ப கூட இவ வீட்டுல ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி கிடக்குல்ல, அதை நானே சரி பண்ணி தரேன்னு பயங்கரமா கடலை போட்டுக்கிட்டு இருக்க. அந்நேரம் ஃப்ரெண்டுகாரி வந்து இவனை மொக்க பண்ணிட்டு வா ரெண்டு பேரும் உன்னோட வீட்டுக்கு போய் ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லும்போது யார் குறுக்க வந்தாலும் உனக்காக அந்த வாஷிங் மிஷினை ரெடி பண்ணியே தீருவேன்னு அவங்களோடயே அங்க போய் அதை பார்ட் பார்ட்டா பிரிச்சு போட்டு உள்ள இறங்கி பார்த்தா
பார்த்தா அது இத்து புத்தா போய் பல நாள் ஆயிருக்கும் போல. நான் மட்டும் இல்ல எவனாலையும் இதை ரெடி பண்ண முடியாதுன்னு பையன் பல்பு வாங்குவோம். வெளியே போடா ஐயோக்கிய ராஸ்கல்னு ஃப்ரெண்டுக்காரி இவனை விரட்டி விட்டுறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியா அப்படி பேசாம செகண்ட் ஹேண்ட்லேயே ஒரு வாஷிங் மிஷினை வாங்கிடலாம்னு ஒரு ஆப்புக்குள்ள போய் தேடும்போது பார்க்க புதுசு மாதிரி இருக்கிற ஒரு வாஷிங் மிஷின் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கா. அதை பார்த்ததும் பயப்பட ஒரேடியா வாய பொழந்துருது. ஆக்சுவலா இவ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம செம்பட்டியோட ஐடியில இருந்து வந்த போஸ்ட் தான். பட் அதை போட்டது அவன் இல்ல, கொலகாரங்கிற விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது. ஹீரோயின் எங்க அதை வேற யாராவது ஆர்டர் போட்டுருவாங்களோன்னு பீதியாக்கி வேக வேகமா பணத்தை அனுப்பிட்டு என்னோட அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்கன்னு அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் மெசேஜ் பண்ணிடுறா. கொலகாரனும் அதை கரெக்டா இவ வீட்டுக்கு அனுப்பிடுறான். ஆனா அதுவும் இவளோடது மாதிரியே வீணா போன மிஷின் போல. எவனோ ஒரு ஃப்ராடு பையன் உன நல்லா ஏமாத்திட்டான்னு மெக்கானிக் சொல்லிட்டு போனதும் வித்தவனியா பிடிச்சி கேட்கலாம்னு திரும்ப அந்த சைட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்தா அந்த ஃப்ராடு பையன் செம்பட்ட வீட்டுல இருந்த அம்புட்டு பொருளையும் வித்து தள்ளிவிட்டு அவனோட ஐடியையும் டெலீட் பண்ணிட்டு போயிருக்கான். இப்போ இதால ஹீரோயின் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அடுத்த நாளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இதை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்து எப்ப கண்டுபிடிப்பீங்கன்னு ரொம்ப பாவமா விசாரிக்க அங்க இருந்த ஒரு அப்பாவி போலீஸ் 2-3 நாள்ல நாங்களே கூப்பிடுறோம்னு சொல்லும்போது என்னையா சொல்றீங்க இன்னைக்கே கண்டுபிடிக்க முடியாதான்னு இவ கேள்வி மேல கேள்வி கேட்கவும் அதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த அப்பாவி போலீஸோட இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இங்க பாருமா ஏற்கனவே இங்க நூத்துக்கணக்கான கேஸ் வந்து குஞ்சு கிடக்கு, இதுல உங்க கேஸை கொஞ்சம் பொறுமையா தான் பார்க்க முடியும்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். இதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டுகாரி கிட்ட சொல்லி புலம்புறப்ப இந்த மாதிரி திருட்டு பசங்களெல்லாம் சுட்டு கொள்ளணும்னு அவ ஒரு பக்கம் கொந்தளிச்சு என்கிட்ட கூட ஒரு டைம் 10,000 ரூபாய் ஏமாத்தி விட்டாங்கன்னு சொல்ல அடி பாவி இதையாண்டி முன்னாடியே சொல்லல உன் பேச்சை கேட்டு தானே நான் போய் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி இப்படி ஏமாந்தான்னு ஹீரோயின் காண்டாகும் போது அந்நேரம் அந்த இடத்துக்கு மேனேஜர் பயபல வரவும் அவனை சாக்கா கட்டி இவகிட்ட இருந்து ஃப்ரெண்டுகாரி நைஸா எஸ்கேப் ஆயிடுறா. ஒரு வாஷிங் மிஷினோட அவசியமும் முக்கியத்துவமும் வெளியூருக்கு போய் தனியா தங்கி வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப ஹீரோயின் போனது போகட்டும்னு புதுசா ஒரு வாஷிங் மிஷினை இஎம்ஐல வாங்கலாம்னு கடைக்கு போய் ஆர்டர் போட கடைக்காரன் அதை டெலிவரி பண்ண 2-3 நாளாகும்னு சொன்னதும் அன்னைக்கு நைட் வீட்டில் இருந்த அழுக்கு துணியெல்லாம் லோக்கல்ல இருக்கிற லாண்ட்ரிக்கு எடுத்துட்டு போய் கஷ்டப்பட்டு துவச்சிக்கிட்டு வந்தா கவர் புடிங்கிட்டு மொத்தமும் ரோட்ல விழுந்துரும் பாருங்க. ஹீரோயினுக்கு அப்படியே பத்திக்கிட்டு வரும். இது போக ரோட்ல போறவன் வரவெல்லாம் வேற இவ்வளவு பிச்சைக்காரி மாதிரி பார்க்கவும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஃப்ராடு பையதானு நேரா வீட்டுக்கு போனவ கம்ப்யூட்டர் எடுத்து வச்சு அந்த சைட்டு முழுக்க அலசன்னு அலசரா. அந்த கொலகாரன் தான் செம்பட்டியோட ஐடியா டெலீட் பண்ணிட்டானே அப்புறம் எப்படி இவ கண்டுபிடிப்பான்னு பார்த்தா இவ வாங்கின அந்த வாஷிங் மிஷினோட போஸ்ட்ல கூடிய சீக்கிரம் நான் வெளிநாடு போக போறேன் அதனாலதான் இந்த பொருளை இவ்வளவு சீப் ரேட்டுக்கு விற்கிறேன்னு ஒரு ரீசன் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு தான் இவ அந்த பொருளை வாங்கியிருப்பா. இப்ப அந்த விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த சைட்டு முழுக்க தேடும் போது ஒரு பர்டிகுலர் போஸ்ட்ல சேம் அதே ரீசன் லைன் மாறாம போட்டிருக்க. சிக்கனாடா சேகர்னு வேக வேகமா அந்த போஸ்ட்டுக்குள்ள போய் அந்த போஸ்ட் மட்டும் இல்லாம அந்த பேஜ்ல இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்கு கீழேயும் இவன் ஒரு ஃப்ராடு பையா இவனை நம்பி யாரும் பணம் போடாதீங்கன்னு கமெண்ட் பண்ணி விட்டுறா. இதால இப்ப இவ கமெண்ட்டை பார்த்த பல பேர் நல்ல வேலை முன்னாடியே சொன்னமா இல்லைன்னா இந்நேரம் பணத்தை போட்டிருப்பேன்னு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம கொலகாரனை அவனோட இடத்துல காட்டும் போது அங்க இதுவரை இவன் கொலை பண்ணவங்களோட செல்போன் அப்புறம் ஏகப்பட்ட சர்வர்னு ஹேக் பண்றதுக்கான ஒரு பயங்கரமான செட்டப்லாம் இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறப்ப கொலை பண்றது மட்டும் இல்லாம வில்லன் இன்னும் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயினோட அந்த கமெண்ட்டுக்கு பல பேர் ரிப்ளை பண்ணுவோம். அதோட நோட்டிபிகேஷன்லாம் இங்க இருக்கிற ஒரு மொபைலுக்கு விடாம வந்துகிட்டு இருக்கா. அதை பார்த்த வில்லன் வாஷிங் மிஷின் வாங்கின ஹீரோயின் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு அவளோட ஐடிக்கு போய் ஏமாந்தது உன்னோட தப்பு, ஸோ இதுக்கு மேல இப்படி பண்ணாதன்னு டீசெண்டா மெசேஜ் பண்றான். அப்ப ஹீரோயின் சும்மா இல்லாம ஏன்டா நான்லாம் எவ்வளவு பெரிய ஆளு என்கிட்டயே உன் வேலையை காட்டிவிட்டல அவனை நான் மட்டும் நினைச்சேன்னா வெறும் 3 நாள்ல உன்னை தூக்கிட்டு வந்து காணா பணம் ஆக்கிடுவான்னு ஓவரா வாய்க்கு வந்து அப்படி பேச அதுக்கு நம்ம வில்லன் வேண்டாம் நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் உன் வாழ்க்கையே நரகமாக்கிடுவேன் நான் ரொம்ப மோசமானவன்னு சொல்லும்போது நாங்க ரொம்ப கேவலமானவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போய் அடிமட்ட லெவலுக்கு இறங்கி அலசுவோம், ஏற்கனவே உன்னை பத்தி நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் இதோட உன் ஜோலி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு எப்பாடா இப்பதான்டா மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு ஹீரோயின் பாட்டுக்கு தூங்க போனதும் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே இல்ல ஒன்லி வீச்சு தாங்கிற மாதிரி வில்லன் பாட்டுக்கு விறுவிறுன்னு அவ ஐடியா ஓபன் பண்ணி மொத்தமா ஹேக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். ஆக்சுவலா படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வர வில்லன் யாரு என்னன்னு அவன் மூஞ்ச காட்டவே இல்ல. இந்த விஷயத்த கொஞ்சம் மறந்துடாம நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் ஆபீஸ்க்கு ரொம்ப லேட்டா போறப்ப வழக்கம் போல மேனேஜர் உள்ள கூப்பிட்டு ஏன் லேட்டுன்னு பயங்கரமா ரைடு விட நைட்டு முழுக்க என்ன ஏமாத்தின அந்த ஃப்ராடு பையில ஆன்லைன்ல தேடிக்கிட்டு இருந்தேன் அதான் லேட்டுன்னு இவ சொல்லும்போது போயும் ஒரு வாஷிங் மிஷினுக்காக நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இப்படி வேலைக்கு லேட்டா வந்திருக்கியே இதெல்லாம் ஒரு காரணமா நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா அப்புறம் உன் வாழ்க்கையே நரகமாயிரும் நம்ம சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் பக்குன்னு ஆகுது. இவன் சொன்னதை கேட்டு ஏன் இப்படி ஷாக் ஆகுறான்னா இதே வார்த்தையை நைட் அந்த கொலகாரன் லைன் மாறாம மெசேஜ் பண்ணிருக்க ஒருவேளை அது இவனா இருக்குமோன்னு இவ டவுட்டோடய அங்க இருந்து கிளம்பும் போது இந்த பக்கம் மேனேஜர் கம்ப்யூட்டர்ல என்ன பண்றான்னு பார்த்தா இவனும் அந்த செகண்ட் ஹேண்ட் பொருள் வாங்குற சைட்டுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்கடுத்து லஞ்ச் டைம்ல ஹீரோயினும் ஃப்ரெண்டுகாரியும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றப்ப யாரோ ஒரு லேடி கால் பண்ணி செகண்ட் ஹேண்டா பொருள் விற்கிறதா போஸ்ட் போட்டிருந்தியா அதை பத்தி பேசலாமான்னு கேட்டதும் ஏதோ ராங் நம்பர்னு நினைச்சு காலை கட் பண்ணா அடுத்தடுத்து இதே மாதிரி ஏகப்பட்ட கால் வருது. இதால ஹீரோயின் என்ன போஸ்ட்னு அந்த ஐடிக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே இவ சைட்ல இருந்து ஒரு போஸ்ட் பப்ளிஷ் ஆகியிருக்கா. இதெல்லாம் பண்றது அந்த கொலகாரம் தான் நமக்கு தெரியுது. ஆனா ஹீரோயின் ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியாம பயங்கர குழப்பத்துல இருப்பா. இதுக்கப்புறம் இவளை வேலை பார்க்கவே விடாம ஏகப்பட்ட பேர் போன் பண்ணி ஓவரா தொந்தரவு பண்ண கிட்டத்தட்ட இதெல்லாம் பண்றது அந்த ஃப்ராடு பையன் தான் புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பொருள் ஆல்ரெடி வித்துருச்சு ஸோ மெசேஜோ காலோ யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு கமாண்டை போட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம்னு
வீட்டுக்கு போனா இவ ஃபுட் ஆர்டர் பண்ணதா சொல்லி 2-3 டெலிவரி பாய் வந்து நிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினும் அவங்க கிட்ட நான் எதுவும் ஆர்டர் பண்ணலன்னு சொல்லும்போது அது எப்படிங்க ஃபோன் நம்பர் பிளாட் நம்பர் ரெண்டுமே கரெக்டா இருக்குன்னு சொல்ல இது என்னடா கொடுமையா இருக்குன்னு அடுத்த நாளே ஸ்டேஷனுக்கு போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வாஷிங் மிஷினை வித்து ஏமாத்தனவன் தான் இப்ப என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா அதை நம்ம போலீஸ் 2 பேருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் தான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லி தயவு செஞ்சு ஏதாவது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லும்போது நம்ம அப்பாவி போலீஸ் அப்படிலாம் உங்க கேஸுக்கு மட்டும் செப்பரேட்டா வேலை பார்க்க முடியாதுன்னு பொறுமையா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க வந்தா நம்ம இன்ஸ்பெக்டர் இப்போதைக்கு வேணா உங்களுடைய ஃபோன் நம்பரை மாத்திட்டு கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருங்க, அதுக்குள்ள நாங்க கேஸை விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு நாங்களே உங்களுக்கு ஃபோன் பண்றோம்னு சொன்னதும் சரி பார்த்து அவனை கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. நம்ம போலீஸ் 2 பேர்ல இன்ஸ்பெக்டர் இதை 10-11 தான் பாக்குறான். ஆனா நம்ம அப்பாவி போலீஸ் மட்டும் இவ ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கான்னு ஃபீல் பண்ணுவோம். வில்ல அந்த செம்பட்டியோட ஐடியில இருந்து தானே பொருளை வித்துருப்பான். சோ அவனோட நம்பரை ஹீரோயின் கம்ப்ளைண்டோட கொடுத்திருந்ததுனால அதை வச்சு செம்பட்டியோட அட்ரஸை இவன் ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்க. அடுத்த சீனே நம்ம இன்ஸ் அந்த இடத்துக்கு போய் செம்பட்டியோட ஹவுஸ் ஓனரை பார்த்து விசாரிக்கிறான். அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் அவன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லி செம்பட்டிக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபுல் ரிங் போய் கால் அட்டன் ஆகாம கட் ஆகவும் இன்ஸ் அவனோட வீட்டை செக் பண்ணணும்னு சொல்லி டூப்ளிகேட் கீ கேட்க குடி இருக்கிறவங்க இல்லாம அப்படிலாம் சாவி தர முடியாதுங்கன்னு அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுது. இதுக்கடுத்து இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டும்போது வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தவ உள்ள போன அடுத்த செகண்டே குட்டுன்னு வெளியே வர என்னடா ஆச்சுன்னு பார்த்தா இவ இல்லாத சமயத்துல எவனோ உள்ள வந்துட்டு போயிருப்பான் போல. உடனே நம்ம இன்ஸை வர வச்சு இந்த பில்டிங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறப்ப எல்லா வீட்டோட கேமராவும் நல்லா இருக்கு, ஆனா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கேமரா மட்டும் ஒர்க் ஆகல. இன்ஸ்பெக்டர் பில்டிங்கோட மேனேஜர் கிட்ட ஏன் இதெல்லாம் சரி பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது சிசிடிவியை ரெடி பண்ணக்கூடிய ஆள் வெளியூர் இருக்கிறதா சொல்ல அக்கம் பக்கம் இருக்கிற மத்த கேமரால எவனாவது வந்த மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரியும் எதுவும் தெரியல. இதனால இப்ப நம்ம இன்ஸ் ஆதாரம் இல்லாம இந்த கேஸை என்னால விசாரிக்க முடியாதுன்னு சொல்றப்ப ஹீரோயின் பதறி போய் கண்டிப்பா என்ன ஏமாத்தனவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும் போது இன்ஸ்பெக்டர் கிட்ட ஆதாரத்தை கொடுக்குற விதமா 2-3 ஃபுட் டெலிவரி பண்றவங்க அந்த இடத்துக்கு வந்ததும் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் பக்கம் நியாயம் இருக்கிறத நம்மால் முழுசா நம்புறேன். இதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஃப்ரெண்டுகாரி வந்து இவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப தூரத்துல ஹெல்மெட் போட்ட எவனோ ஒருத்தன் இவங்க 2 பேரையும் வேவு பார்க்குற மாதிரி நமக்கு மட்டும் காட்டுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வேலைக்கு கிளம்பி கதவை திறக்கும் போது வாசப்படியிலே மாஸ்க் போட்ட எவனோ ஒருத்தன் ஏணி போட்டு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அவனை பார்த்து பதறி போய் யார் நீ இங்க என்னையா பண்றன்னு விசாரிச்சா வீட்டுக்கு வெளியே இருந்த கேமரா ஒர்க் ஆகல, அதை ரெடி பண்ண வந்த ஆள்னு சொன்னதும் இவ அப்படியே அவன் வேலை செஞ்ச இடத்த பார்த்தா அங்க ஃபிட் பண்ணிருக்கிறது கேமரா மாதிரியே இல்ல. ஆக்சுவலா அது பார்க்க எப்படி இருக்குன்னா அபார்ட்மெண்ட் எல்லாம் திடீர்னு தீ பிடிச்சிட்டா தண்ணி பீச்சு அடிக்கிறதுக்காக ஒரு மிஷினை செட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த ஷேப்ல இருக்குமோ இது உண்மையாவே கேமரா தானு அவங்ககிட்ட விசாரிக்கிறப்ப இப்பெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்து போச்சுங்க, கேமரா கூட இப்பெல்லாம் இந்த டைப்ல தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்ப ஹீரோயினும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வழக்கம் போல சைட்டுக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஊர்ல இருக்கிற இவ அம்மா கிட்ட இருந்து என்னம்மா எப்படி இருக்க, ஊருக்கு போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிறேன்னு ஒரு சில மெசேஜ் வருது. அப்ப ஹீரோயினும் பதிலுக்கு வேலை அதிகமா இருந்ததுனால தான் கால் பண்ண முடியல, நீங்க எப்படி இருக்கீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மெசேஜ்ல விசாரிக்கும் போது ஒன்னும் இல்லம்மா வீட்டுல இருந்த ஏசி ரிப்பேர் ஆகி போச்சு, சரி புதுசு வாங்கலாம்னு கடைக்கு வந்தேன், எளவு கருமாந்திரம் டெபிட் கார்டை வீட்லயே விட்டு வந்துட்டேன்னு சொல்லி கடைக்காரனோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் அனுப்பிடுன்னு ஏதோ ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்ப உடனே ஹீரோயினும் அமௌண்ட்டை டைப் பண்ணி சென்ட் பண்ற ஸ்டேஜுக்கு போயிடுறா. இருந்தாலும் கொஞ்சம் டவுட் ஆகி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறப்ப அந்த சைடு அவங்க அம்மா காலை கட் பண்ணி விடுறாங்க. இதால இப்ப ஹீரோயின் எதுக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கலாம்னு அப்பா எப்படி இருக்காருன்னு மெசேஜ் பண்ணும்போது அப்பாவா அவர் வேலைக்கு போயிருக்காருன்னு அந்த சைட்ல இருந்து ரிப்ளை வரா. இவளோட அப்பா செத்து போய் பல வருஷம் ஆச்சு, அப்படி இருக்க இந்த மாதிரி ரிப்ளை வரவும் பேசுறது அம்மா இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு யாரு என்னன்னு விசாரிச்சா ஒய்யால அந்த கொலகாரன் இவ அம்மாவோட போனையே ஹேக் பண்ணி இவகிட்ட பணத்தை ஆட்டையை போட பார்த்திருக்கான். ஹீரோயின் கொஞ்சம் அசந்து இருந்தா இந்நேரம் 1 லட்ச ரூபா ஓகே ஆயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நினைச்சு நைட் எல்லாம் தூங்க முடியாம இவ புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கா. அந்நேரம் யாரோ இவ வீட்டு கதவோட பாஸ்வேர்டை போடுற மாதிரி சவுண்டு கேட்டதும் பதறி அடிச்சுட்டு அங்க போய் பார்த்தா எவனும் ஒருத்தன் கரெக்டா பாஸ்வேர்டை போட்டு கதவை திறக்கிறான். ஆக்சுவலா உல்டாவா போட்டுருக்கிறதுனால கதவு லைட்டா தான் திறந்திருக்கு. இப்ப ஹீரோயின் பயங்கரமா பீதியாக்கி யாரு என்னன்னு விசாரிக்கும் போது உன் பாய் ஃப்ரெண்டு தான் உனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக என்ன இங்க அனுப்புனான்னு சொல்ல அடே எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லடா ஒழுங்கா இங்க இருந்து போயிருன்னு வான் பண்றப்ப அந்த பையன் கதவை ஆட்டுன்னு ஆட்டி ஓவரா பிரச்சனை பண்ணவும் இவ குடுகுடுன்னு ஓடி போய் போன் எடுத்துட்டு வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா. அப்ப அந்த பையன் அதை பார்த்துட்டு பயந்து போய் அங்க இருந்து கிளம்பிட அடுத்த செகண்டே வில்லங்கிட்ட இருந்து இன்னும் 5 நிமிஷத்துல நான் கொடுத்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை அனுப்பு, அப்படி இல்லைன்னா இதை விட மோசமா உன்னை டார்ச்சர் பண்ணுவான்னு ஒரு மெசேஜ் வந்ததும் இவளோட போன்ல அவன் சொன்ன அந்த 5 நிமிஷத்துக்கான டைமர் ஓட ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு அவன் கேட்கற மாதிரி பணத்தை கொடுக்கறதுலாம் ஒரு மேட்டரே இல்ல. ஆனா அந்த பையல பணத்தை வாங்கிட்டு திரும்பவும் இதே மாதிரி டார்ச்சர் பண்ணானா என்ன பண்றது? சோ இப்ப அந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு பணத்தை அனுப்ப மனசு இல்லாம அந்த டைமரையே பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவன் கொடுத்த 5 நிமிஷம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் இதுக்கு முன்னாடி வந்த ஆள் மாதிரியே இன்னொருத்த வந்து கதவை திறக்க சொல்லி டார்ச்சர் பண்றான். ஒரு ஓட்ட வாஷிங் மிஷினை வித்து ஏமாத்தினது மட்டும் இல்லாம இந்த பச்சை புள்ளைய போட்டு எப்படி படாத பாடுபடுத்துறான் பாருங்க. இப்ப ஹீரோயின் இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம ரண வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் யாரோ அவனை இழுத்து போட்டு செம்ம சாத்த யாராதுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ போலீஸ்க்கு போன் பண்ணியிருந்தால அந்த விஷயத்த கேள்விப்பட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து அவனை போட்டு பொலகாடு காட்டிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவனை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் யாரா நீ, அந்த பொண்ணு வீட்டோட பாஸ்வேர்ட்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு விசாரிக்கும் போது ஐயா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பொருள் வாங்கலாம்னு அந்த சைட்டுக்குள்ள இருக்கும்போது தான் ஒருத்தன் என்ன கான்டாக்ட் பண்ணான். நான் கூட ஸ்டார்டிங்ல இதை பிராங்க் கால்னு தான் நினைச்சேன், ஆனா வீட்டோட பாஸ்வேர்ட்
பாஸ்வேர்டெல்லாம் கரெக்டாக அனுப்பி என் லவ்வர் தனியாக இருக்கா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்ல போய் தான் தெரியாதானமா அங்கே போயிட்டேன்னு சொல்ல அதை கேட்ட நம்ம இன்ஸ் பயங்கர கடுப்பாக்கி கையில் கிடைச்சதெல்லாம் எடுத்து அவனை கண்டபடி அடிக்கிறான். இதுக்கடுத்து இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டும்போது இவ எங்க பிறந்தா, எந்த ஸ்கூல்ல படிச்சா, எந்த காலேஜில் டிகிரி முடிச்சா, இப்ப எங்க வேலை பார்க்கறாங்கிற விஷயம் முதல் கொண்டு மொத்த விஷயத்தையும் வெளில மெசேஜ் அனுப்ப அதை பார்த்துட்டு பயத்தோட உச்சத்துக்கே போய் அடுத்த நாளே நம்ம இன்ஸை மீட் பண்ணி ஏதாவது பண்ணுங்கன்னு பயங்கரமா கெஞ்சரா. ஆக்சுவலா இவங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே க்ளூ அந்த செம்பட்டை மட்டும்தான். ஏன்னா வில்ல அவனோட ஐடியில இருந்து தான் வாஷிங் மிஷினை வித்திருக்கான். இப்ப ஹீரோயின் இந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது அவன் வீட்டை சோதனை போடுங்க, ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லும்போது அவனுக்கு எதிராக ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாம சர்ச் வாரண்ட் வாங்க முடியாதுன்னு சொல்ல இதுக்காக இந்த விஷயத்தை அப்படியே விட போறீங்களான்னு இவ பயந்துகிட்டே சொன்னதும் இவளோட கை நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்து இவ எந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு. எவிடன்ஸ் இல்லாததுனால செம்பட்டையோட வீட்டுக்குள்ள லீகலா நுழைய முடியாது. இதனால இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அவனோட பிளாட் இருக்கிற பில்டிங்ல வாடகைக்கு வீடு பார்க்குற மாதிரி போய் அந்த ஹவுஸ் ஓனரை மீட் பண்ண வீடு பார்க்க தானே இவங்கள கூட்டிட்டு போய் செம்பட்டையோட வீட்டை திறந்து காட்டினா அங்க இருந்த ஒரே ஒரு ஃப்ரிட்ஜை தவிர வில்ல மொத்த பொருளையும் வலிச்செடுத்து வித்துட்டு போயிருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு இவன் எப்படா பொருளெல்லாம் ஷிஃப்ட் பண்ணான்னு ஹவுஸ் ஓனரே வாய புழகுது. இப்ப நம்ம இன்ஸ் விறுவிறுன்னு போய் அந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதுக்குள்ள செம்பட்டையோட பாடியை வில்ல ரொம்ப சேஃபா பதுக்கி வச்சிருக்கா. பாடியோட கண்டிஷனை வச்சு ஆள் பாடையில போய் பல நாள் ஆச்சுன்னு நம்ம இன்ஸுக்கு புரிஞ்சு போகுது. இப்ப இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு வாஷிங் மிஷினை வித்துட்டு இப்ப வர டார்ச்சர் பண்றது செம்பட்டை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆக இதை பத்திலாம் ஓவரா யோசிச்சு ஹீரோயின் பித்து பிடிச்ச மாதிரி அங்க இருந்து கிளம்பும் போது ஏமா நீ எங்கம்மா தனியா போறன்னு இன்ஸ் அவளை பிடிச்சி போலீஸ் பாதுகாப்போட வீட்டுக்கு அனுப்புறாரு. செம்பட்டையோட சாவுக்கு அப்புறம் கேஸ்ல ஃபர்தரா எந்த லீடும் கிடைக்காம இருக்க இதே மாதிரி வேற யாராவது கேஸ் கொடுத்து அது ஃபைல் ஆயிருக்கான்னு தேடும் போது யாரோ ஒரு பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் இந்த கேஸோட மேட்ச் ஆகுறதா நம்ம அப்பாவி போலீஸ் கண்டுபிடிக்கிறான். இப்ப இந்த பக்கம் நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரப்ப ஏதோ வித்தியாசமான ஸ்மெல் வரவும் இவ பொறுமையா ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி இவ கேஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணை கூப்பிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஆக்சுவலா இவ்வளவு நம்ம ஹீரோயின் மாதிரி தான் வில்லங்கிட்ட சிக்கியிருக்கா. நம்ம ஹீரோயினுக்காவது வாங்கின பணத்துக்கு விசுவாசமா ஒரு வாட்ட வாஷிங் மிஷின் அனுப்பினா. ஆனா இந்த பொண்ணுகிட்ட பணத்தை வாங்கிட்டு பொருள் அனுப்பாம சேட்டை பண்ணிருக்க. நம்ம ஹீரோயின் எப்படி அந்த சைட்டுக்குள்ள போய் அவன் யூஸ் பண்ற ஐடியா கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணாலோ அதே மாதிரி இவளும் கமெண்ட் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் வில்லன் ஹீரோயினுக்கு பண்ண மாதிரியே ஏகப்பட்ட ஃபேக் ஃபோன் கால்ஸ் அப்புறம் ஃபுட் ஆர்டர்னு அனுப்பி விதவிதமா இவளை கொடுமை பண்ணிருக்க. ஃபைனலா அவன் கேட்கற பணத்தை இவ கொடுக்கலங்கவும் வீட்டோட கதவை உடைச்சிட்டு வந்து கொல்ல பார்த்திருக்கான். பட் நல்ல வேலையா இவ ஜன்னல் வழியா வெளியே வந்து எப்படியோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிருக்கா. இப்ப இந்த பக்கம் இவ இந்த மேட்டர் எல்லாம் சொல்லும் போதே அந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு திரும்பவும் யாரோ வீட்டுக்குள்ள வந்துட்டு போன மாதிரி ஃபீல் ஆக நைட் எல்லாம் தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரப்ப கதவை க்ளோஸ் பண்ண போற சமயம் யாரோ காலை குறுக்க விட்டு அதை ஹோல்டு பண்ண எவன்டா அதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம மேனேஜர் பயபல வந்திருக்கான். ஹீரோயின் ஏற்கனவே வில்லம் பண்ற டார்ச்சரால எவனை பார்த்தாலும் பயந்து பயந்து நடுங்கிட்டு இருக்கா. இதுல இவன் வேற ஜாமத்துல வந்து உனக்காக நான் இருக்கேன்னு லவ் டார்ச்சர் கொடுக்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் முதல்ல இங்க இருந்து போயான்னு சொன்னா கதவை பிடிச்சி வெடுக்குன்னு இழுத்து கொஞ்சம் வயலண்டா பிஹேவ் பண்றான். இதால இப்ப ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் கதவை பிடிச்சிக்கிட்டு அவன் கூட பயங்கரமா மல்லுகிட்ட அவன் குப்புற கவுந்து பிறண்டு எந்திரிச்சு உள்ள வர பார்க்கும்போது ஹீரோயின் கரெக்டா டோரை சாத்தவும் கதை விடுகளை கை மாட்டி பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் நிஜமாவே ஹீரோயினுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கலாம்னு தான் இங்க வந்திருக்கான். ஆனா இந்த லூசை நம்ப முடியாம ஹீரோயின் இப்படி நடந்துக்குவோம். கடைசி வரை நீ சிங்கிளா இருந்துதாண்டி சாக போறேன்னு சாபம் விட்டுட்டு போறான். இப்ப இங்க நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டு வீட்டுக்குள்ள வரப்ப யாரோ இவ இல்லாதப்ப வீட்டுக்குள்ள வந்து சாவகாசமா குளிச்சு முழிச்சிட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு போனதுக்கான அனைத்து தடங்களும் பக்காவா இருக்கா. வந்துட்டு போனது வில்லன் தான் புரிஞ்சுக்கிட்டு இவ இன்னும் பீதியாகும் போது இவ கம்ப்யூட்டர் தானா ஆனாகி என்னமா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன்னு அதுல ஆட்டோமேட்டிக்கா டைப் ஆகும் பாருங்க. அதை பார்த்து டிப்ரெஷனோட உச்சிக்கே போயிடுறா. இதுக்கு அடுத்த சீன் ஃபாரன்சிக் டீமோட வந்த நம்ம இன்ஸ்பெக்டர் வில்லன் சம்பந்தப்பட்ட தடையும் அதாவது சாப்பிட்ட இடத்துல கைரேகையோ இல்ல குளிச்ச இடத்துல ஒரு சின்ன முடியாவது கிடைக்குமான்னு மொத்த வீட்டையும் சல்லடை போட்டு சலிக்க இவங்க எதிர்பார்த்த எந்த எவிடன்ஸையுமே விட்டு வைக்காம பர்ஃபெக்டா வந்துட்டு போயிருக்கான். இப்ப இன்ஸ் நம்ம நல்ல போலீஸ் கிட்ட சிசிடிவில ஏதாவது சிக்கிச்சான்னு விசாரிக்க வந்தவன் ஹெல்மெட் போட்டிருந்ததால யாரு என்னன்னு சரியா தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோயின் டிப்ரெஷன் தாங்க முடியாம அப்படியே மயங்கவும் ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியம் பார்க்குற லெவலுக்கு போயிருது. போற போக்க பார்த்தா வில்லம் பண்ற டார்ச்சர்ல இவ பைத்தியமாவே ஆயிருவா போல. இதுக்கு பேசாம இவளை கொலையே பண்ணிருக்கலாம். பாவம் அந்த அளவுக்கு நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் நம்ம நல்ல போலீஸ் ஒரு 6 கேஸ் ஃபைலை காட்டி இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் ஆப்ல நடந்த ஸ்கேம் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லைன்னு இந்த கேஸ் எல்லாம் விசாரிக்காம போனதால எல்லாமே மர்டர்ல போய் முடிஞ்சிருக்குன்னு சொல்ல இதெல்லாம் நான் எப்படி கவனிக்காம போனேன்னு இன்ஸ்பெக்டரே மிரண்டு போறான். இங்க நம்ம ஹீரோயின் ஆஸ்பத்திரிலையும் இருக்க முடியாம ஒரு டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது வில்லன் இவளுக்கு போன் பண்ணி ஒழுங்கா நான் கேட்ட பணத்தை ரெடி பண்ணு இல்ல நான் போலீஸ் கிட்ட தான் போவேன்னு திரும்ப ஏதாவது சேட்டை பண்ணினா நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன்னு ஈவரகம் இல்லாம பேச ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டே பணத்தை கொடுத்துட்டா என்ன விட்டுருவியான்னு கேட்டதும் நீ எங்க போனாலும் என்கிட்ட இருந்து உன்னை எவனாலையும் காப்பாற்ற முடியாது ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் செய்யணும் சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணிடுறான். இப்ப இதால ஹீரோயின் பலமுறை போன் பண்ணியும் இன்ஸ்பெக்டரோட காலை அட்டன் பண்ணாம இருக்க அந்த மனுஷன் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி அவ நம்பரோட லொகேஷனை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க கட் பண்ணி ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம அப்பாவி போலீஸா காட்டுறாங்க. இங்க இன்னொரு போலீஸ் ஆபீசர் ஏதோ ஒரு ஃபைல நம்ம இன்சோட டேபிள்ல வைக்க வரப்ப அப்பாவி போலீஸ் அது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது ஹீரோயின் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல இருந்து இப்ப வர அவளோட
போனுக்கு எந்தெந்த நம்பர்ல இருந்து போன் கால்ஸ் அண்ட் மெசேஜ் வந்திருக்கோ அந்த நம்பர்ஸோட லொகேஷன் எல்லாம் நம்ம இன்ஸ் எடுக்க சொல்லியிருப்பாரு போல. இவன் அந்த ஃபைலை வாங்கி செம்பட்டையோட நம்பர் எங்கெல்லாம் ஆன் ஆயிருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா அது சுத்தி நம்ம ஹீரோயின் பிளாட் இருக்கிற ஏரியாவே காட்டும் பாருங்க. இங்க தான் ஒரு மரணமான ட்விஸ்ட்டை ஓபன் பண்றாங்க. அது என்னன்னா வில்லன் எப்ப ஹீரோயினை கட்டம் கட்டினானோ அப்ப இருந்து இப்ப வர நம்ம ஹீரோயின் வீடு இருக்கிற அதே ஏரியால தான் அவனும் குடியிருந்துகிட்டு இருந்திருக்கான். 4 நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணப்ப கூட அவ வீட்டுல இருந்து சில மீட்டர் தூரத்திலேயே செம்பட்டியோட போன் நம்பர் ஆன் ஆகி இருந்திருக்கு. இப்ப அந்த பக்கம் நம்ம இன்ஸ் ஹீரோயினுக்காக அவ வீட்டு பக்கத்திலே கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வில்லனும் இதே ஏரியால இருக்கிற மேட்டரை சொல்றதுக்காக நம்ம அப்பாவி போலீஸ் கால் பண்ணும்போது சடனா வில்லன் கார் கண்ணாடியை உடைச்சு இவர் மூஞ்சில ஒரு கர்ச்சிப்பை வச்சு அப்படியே நம்ம இன்ஸை மட்டையாக்குறான். இந்த பக்கம் இவர் போன் அட்டன் பண்ணாததால ஏதோ பெரிய பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் நம்ம அப்பாவி போலீஸ் படுவேகமா வந்துகிட்டு இருக்கா. இங்க வில்லன் ரொம்ப கேஷுவலா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போய் டோர் பாஸ்வேர்டை போடும்போது அந்நேரம் ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம மேனேஜர் பைப்ல இவனை பார்த்ததுமே ஹீரோயினை டார்ச்சர் பண்றது இவன் தான் புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஓவரா உரண்டை எடுக்குவான். செம்பட்டையை சொருகுன மாதிரி 4 சொருகு நறுக்குன்னு சொருகி அசால்ட்டா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான். இப்ப இதுக்கு அடுத்ததா வில்லன் வீட்டுக்குள்ள இருக்கிறது தெரியாம நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா வந்து சோஃபால படுக்க அந்நேரம் சீலிங்ல இருந்த ஃபயர் சேஃப்டி சிஸ்டம் பாக்குறப்ப நடுவுல ஒரு டைம் சிசிடிவி ஃபிட் பண்ண வந்த ஒரு ஆள் கேமராவே இப்பெல்லாம் இந்த மாடல்ல தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால அது ஞாபகத்துக்கு வரவும் வீட்டுக்குள்ள அது மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கேமரான்னு புரிஞ்சு போகுது. வில்லன் பண்ண இந்த சேட்டையை நினைச்சு இவ செம்ம பீதியில இருக்கிறப்ப வீட்டுக்குள்ள அந்த மேனேஜரோட டெட் பாடியை வேற போட்டு வச்சிருக்க. அதை பார்த்துட்டு இவ இன்னும் பீதி ஆகும் போது இவளுக்கு பின்னாடி ஒரு டோர் ஓபன் ஆகும் பாருங்க. ஹீரோயின் அப்படியே கிடுக்கிட்டு நடுங்கிட்டு இருப்பா. இந்த சீன்ல வில்லன் ஒரு சின்ன அசைவு கூட கொடுக்காம இவ பின்னாடி அப்படியே சில கணக்கா நின்றுகிட்டு இருக்கும் போது திரும்பி பார்க்க கூட தைரியம் இல்லாம ஹீரோயின் அங்க இருந்து பூந்தடிச்சு ஓட அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி அவளை கீழே தள்ளினதும் இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வில்லனோட மூஞ்சியே நமக்கு காட்டுறாங்க. அட கருமமே, இவன் வேற யாரும் இல்லைங்க, கேமராவை சரி பண்றேன்னு ஹீரோயின் வீட்டு முன்னாடி ஏணி போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்ல அதே மூதேவி தான். பயப்பட மாஸ்க் போட்டிருந்ததுனால ஹீரோயின் மூஞ்ச சரியா நோட் பண்ணல. இப்ப இங்க இவன் நம்ம ஹீரோயினை மட்டையாக்கி அப்படியே பேக் பண்ணிட்டு கிளம்ப அந்த பக்கம் நம்ம இன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்த அப்பாவி போலீஸ் ஆள் மயக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு விறுவிறுன்னு நேரா ஹீரோயின் விட்டுக்கிட்ட வரான். அப்ப வில்லன் இவன் மேல கார் ஏத்தி கொல்ல பாக்குறப்ப ஆள் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி இன்னொரு கார்ல அவனை சேஸ் பண்ணிட்டு போக படத்துல இந்த சேசிங்க மரண மாசம் எடுத்துருப்பாங்க. நான் கூட ஸ்டார்டிங்ல நம்ம அப்பாவி போலீஸ ஒரு டம்மி பீஸா தான் நினைச்சேன். ஆனா இந்த சேசிங்ல கொலவெறித்தனமா விரட்டி வில்லனையே கதற விடுவான் பாருங்க. எப்பா சாமி, பேசாம இவனை ஹீரோயினுக்கு ஜோடியா போட்டுருக்கலாம் போல. இப்ப இந்த பக்கம் இவன் வில்லனை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இன்ஸும் மயக்கம் தெளிஞ்சு இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல வில்லனோட காரும் இவனோட காரும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி நல்லா மாட்டிக்கும். அப்ப வில்லன் நம்ம அப்பாவி போலீஸா யாரா அவன் முரட்டாலா விரட்டி வந்துகிட்டு இருக்காங்கிற மாதிரி மிரண்டு போய் பார்க்கும்போது அந்நேரம் குறுக்க வந்த ஒரு ட்ரக் இவங்க காரை குத்தி தெரிக்க விட 2 காருமே பல பல்ட்டி அடிச்சு குப்புற கவுந்ததும் அங்க வந்து நம்ம இன்ஸ் அப்பாவி போலீஸ் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்து துடிச்சு போறான். இங்க வில்லன் தப்பிக்க பாக்குறப்ப அடிபட்ட நிலைமையிலையும் ஹீரோயின் அவனை தடுக்க பார்க்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இன்ஸ் வந்து பார்க்கும்போது காருக்குள்ள ஹீரோயின் மட்டும்தான் இருக்கா. வில்லன் எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சிருக்கான். இதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு 2 பேரையும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண அதிக அளவுல ரத்தம் போனதால அநியாயமா நம்ம அப்பாவி போலீஸ் இறந்து போறான். இதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினும் முழுசா குணமாகி டிஸ்சார்ஜ் ஆக நடந்த சம்பவத்தோட பாதிப்பு இன்னமும் இவளுக்குள்ள இருக்கிறத இவளை பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுது. ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா தன்னைத்தானே தேத்திக்கிட்டு தனக்காக உசிரியை விட்ட அப்பாவி போலீஸுக்காக இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ண அந்த மனுஷன் தன்னோட சோகத்தை காட்டிக்காம இவளுக்கு ஆறுதலா பேசுறாரு. நம்ம இன்ஸ் வில்லனை கண்டுபிடிக்கிறதுக்காக விபத்து நடந்த இடத்துல இருந்த எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணி பார்க்க அது நைட் டைமுங்கிறதுனால எந்த கேமராலையுமே அவன் ஃபேஸ் தெளிவா ரெக்கார்ட் ஆகல. இங்க ஹீரோயின் நடந்ததெல்லாம் நினைச்சுக்கிட்டே ஒரு சப்வேல போயிட்டு இருக்கும்போது விபத்து நடந்தப்ப இவ வில்லனை தடுக்க பார்த்தால. அப்ப வில்லன் இவன் கிட்ட இது இதோட முடியல, நான் கண்டிப்பா ஒரு நாள் உன்னை தேடி வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்க. அந்த விஷயம் இப்ப ஞாபகத்துக்கு வரவும் பயந்து ஓடுனதெல்லாம் போதும்னு நம்ம இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி வில்லனை கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கிறதா சொல்றா. இதுவரை வில்லனை செத்து போன அப்பாவி போலீஸும் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் நேருக்கு நேரா பாத்துருக்காங்க. அவனை மாதிரி ஆன்லைன்ல திருட்டுத்தனம் பண்றவங்களா அவ்வளவு ஈஸியாலாம் கண்டுபிடிக்க முடியாது இல்ல. சோ அதனால ஹீரோயின் என்ன சொல்றான்னா அவனை தேடி நாம போக வேண்டாம், அவனே நம்மளை தேடி வர மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம்னு சொல்ல சரி என்ன பிளான் வச்சிருக்கான்னு பார்த்தா வில்லன் கொலை கூட பண்ணாம இருப்பானே தவிர கண்டிப்பா அந்த செகண்ட் ஹேண்ட் சைட் மூலமா வியாபாரம் பண்ற விஷயத்த விட்டுருக்க மாட்டான். இப்பவும் ஸ்டில் அவன் எங்கேயாவது யாரையாவது ஏமாத்தி பொருள் வித்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஹீரோயினுக்கு அந்த சைட்ல அவன் எந்த மாதிரியான பராடத்தனம் பண்ணுவான்ற விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். இப்ப அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டுகாரி இருக்கால அவளோட போட்டோவை போட்டு அந்த செகண்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு ஃபேக் ஐடியா ரெடி பண்றாங்க. இந்த ஐடியில ஃப்ரெண்டுகாரியோட போட்டோவை மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்களே தவிர பொருள் வாங்குறதுக்கு விற்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் தான் மாறு வேஷத்துல போறா. இதுக்கப்புறம் அந்த ஐடி மூலமா தினம் பல பேரை மீட் பண்ணி பொருளை வாங்குறதும் விற்கிறதுமா இருக்க நம்ம இன்ஸும் இவளோட பாதுகாப்புக்காக கஸ்டமரை பார்க்க போறப்பலாம் தூரத்துல இருந்தே இவ சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வில்லனை பிடிக்கிறதுக்காக இவங்க பண்ற இந்த வேலை பல நாட்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்க ஒரு நாள் ஏதோ ஒரு செல்லர் கிட்ட இவ பொருள் வாங்க போகும்போது ஹெவி டிராபிக்கால நம்ம இன்ஸ் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. அப்ப ஹீரோயின் ஒன்னும் பிரச்சனை இல்ல, வரப்போறது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், நான் தனியாவே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல யாரா அந்த செல்லர்னு பார்த்தா நம்ம கில்லர் தான் வந்திருக்கேன். ஹீரோயின் அவனை பார்த்ததுமே அள்ளு கிளம்பி கிடுக்கிட்டு நடுங்கிட்டு இருக்க. இவ சைலண்டா இருக்கிறத
வச்சு ஃபோன் காலில் இருக்கிற நம்ம இன்ஸ் வந்திருக்கிறது வில்லன் தான் புரிஞ்சுக்கிறாரு. ஆக்சுவலா பொருள் வாங்குறதுக்காக இவங்கிட்ட பேசினப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்னு பயப்பட போய் சொல்லி இருந்திருக்குது. இப்ப ஹீரோயின் அதை சொல்லி உங்களை பார்த்தா அப்படி தெரியலையேன்னு கேட்கறப்ப அட அந்த ஐடியா என் தங்கச்சியோடதுமா, இந்த மாதிரி விஷயத்துக்கு பொம்பளை பிள்ளைய தனியா அனுப்புறது பாதுகாப்பு இல்லைல்ல, அதனாலதான் நான் வந்திருக்கேன்னு பயப்பட பயங்கரமா சமாளிக்கவும் ஃபோன் காலில் இருந்த இன்ஸ் இதை கேட்ட அடுத்த செகண்ட் ஹீரோயின் ஆபத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு காரை அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து குட்டு குட்டு குட்டுன்னு உடையாந்துகிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோயின் எங்கடா இன்னும் ஆளை காணோம்னு இன்ஸை எதிர்பார்த்து பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்க. இவளோட இந்த பதட்டத்தை பார்த்த வில்லன் ஒரு செகண்ட் அவளை குறுகுறுன்னு பார்த்துட்டு, ஓ நான் தேடி வர்றதுக்கு முன்னாடி நீயே என்ன தேடி வந்துட்டியான்னு ஹீரோயினை அடையாளம் கண்டுபிடிச்சிடறான். இவ வரும்போது இன்ஸுகிட்ட வீரதீரமா பேசிவிட்டு இப்ப இங்க வந்து பணத்தை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அது இதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உளற, என்ன தைரியம் இருந்தா நீ என்னையவே ட்ரேஸ் பண்ணி வந்திருப்ப, இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்னு முடிவு பண்ண வில்லன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உங்க வீட்டுக்கே வந்து வெளியே வெயிட் பண்றேன், நீங்க உள்ள போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கங்கன்னு வகையா லாக் பண்றான். இதால இப்ப ஹீரோயின் வேற வழி இல்லாம இவனை ஒரு அட்ரஸுக்கு கூட்டிட்டு போய் அங்க இவனை வெளியவே வெயிட் பண்ண சொல்லிட்டு உள்ள போனதும் இன்ஸுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கா. சடனா உள்ள வந்து வழக்கம் போல மூஞ்சில கரிச்சிப்பை வச்சு இவளை மட்டையாக்குறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஒரு பிளானோட தான் இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. வில்லன் இது ஏதோ வீடுன்னு நினைச்சு உள்ள வந்திருக்க, இது என்ன இடம்டான்னு பார்த்தா ஹீரோயின் வேலை பார்க்குற கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இருக்குல்ல அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கா. இப்ப வில்லன் இது எந்த இடம்னு புரியாம திரும்ப இவகிட்ட வரப்ப மயக்கத்துல இருந்த ஹீரோயின் எப்படியோ தட்டு மாதிரி பக்கத்துல இருந்த ஒரு கண்ணாடி ரூம்குள்ள மறைஞ்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் வர சொல்லி போன்ல கதறிக்கிட்டு இருக்கா. இந்த மூதேவி கண்ணாடியவே உடைச்சிட்டு வந்து சைக்கோத்தனமா சிரிச்சு பயமுறுத்துது. இவன் பண்ற அந்த அலப்பறையால ஹீரோயின் மரண பீதியில நடுங்கிட்டு இருக்கா. இங்க பாருங்கன்னு இப்பவே நான் உன்னை இந்த இடத்துல குத்தி போட்டு போனாலும் நான் யாரு என்னன்னு கூட எவனுக்குமே தெரியாதுன்னு இந்த பயவுல ரொம்ப தெனாவட்டா சொல்லும் போது அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றேன்னு இவ ஒரு தினுசா சொன்னதும் வில்லன் என்னமோ தப்பா இருக்கேன்னு மேல நிமிந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. இவன் மூஞ்சி யாருக்கும் தெரியாதுங்கிற தைரியத்துல தானே இவ்வளவு ஆட்டம் போட்டான். ஆனா இப்ப ஹீரோயின் பிளான் பண்ணி இந்த கண்ணாடி ரூம்குள்ள வர வச்சு அங்க இருந்த கேமரால இவனோட முகம் பதிவாகிற மாதிரி பண்ணிட அதை பார்த்துட்டு இவன் செம வெறியாகி முன்னாடி வரும்போது கரெக்டா நம்ம இன்ஸு கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து இவனை முட்டி தூக்குவார் பாருங்க. இந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும். இதுக்கப்புறம் அப்படியே வில்ல மேல பாஞ்சு மாறி மாறி ரெண்டு பக்கமா அவன் மூஞ்சில நடுங்கு வைக்க பயபோல கையில இருந்த கத்தியை வச்சு வழக்கம் போல அல்லையில ரெண்டு ஏத்தி போடுறான். இதால இப்ப இன்ஸு லைட்டா தடுமாறும் போது பய மறுபடியும் கத்தியில குத்த வர தலைவன் அப்பயும் விடாம அப்படியே அவனை தள்ளிட்டு போய் செவுத்துல சாச்சி மாங்குன்னு குத்துறாரு. வில்லன் பார்க்க தான் மலமாடு மாதிரி இருக்கானே தவிர பயலுக்கு சண்டை போட தெரியலைங்க. கத்தி குத்து வாங்கினாலுமே நம்ம இன்ஸு கொஞ்சம் கூட அசராம அவன் கழுத்தை லாக் பண்ணி சங்க நெரிச்சு கொல்ல போக அந்நேரம் கையில ஒரு ஸ்பேனர் கிடைக்கவும் நம்ம இன்ஸோட கால் முட்டிலேயே கேப் விடாம அடிச்சு பயங்கரமா கதற விடுறான். இதுக்கப்புறம் ஏதோ நேர்மையா சண்டை போட்டு ஜெயிச்ச மாதிரி நம்மால் மேல ஏறி உட்காந்து தலையிலேயே ஸ்பேனரால் அடிச்சு கொல்ல பாக்குறப்ப சடனா பொதுக்குன்னு இவன் உடம்புல ரெண்டு ஆணி இறங்கவும் என்னடா அதுன்னு சைட்ல திரும்பி பார்த்தா செவுத்துல ஆணி அடிக்கிறதுக்காக கன்னு மாதிரி ஒன்னு யூஸ் பண்ணுவாங்கல்ல அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் பஞ்சர் பண்ணிருக்கா. வில்லன் இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாக்கி இவ்வளவு அட்டாக் பண்ண வர கையில இருந்த ஆணி கண்ணை வச்சு சுடலான்னு பார்த்தா கொய்யால அதுல இருந்து ஆணி தீந்து போச்சு. ஆக்சுவலா இந்த சீன்ல வில்லனுக்கு நல்லாவே அடிபட்டு இருக்கும். அப்படி இருந்தும் ஹீரோயின் ஓடாம அங்கேயே அவன் வாயை பார்த்து நின்றுகிட்டு இருக்க. கொலவெறியோட வந்தவன் ஒரு பொம்பளை புள்ளன்னு கூட பார்க்காம மிருகத்தனமா குத்துவான் பாருங்க. எப்பா மூஞ்சில இருக்கிற சதை பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு ரத்தம் தெரிக்குங்க. இவன் அடிச்ச அடியில ஹீரோயின் மொத்தமா கேராகி இப்ப கொலன்னு கிடக்க. சரி போதும்னு விடாம பக்கத்துல இருந்த கத்தி எடுத்துட்டு வந்து இவளை ஒரேடியா கொல்ல பார்க்கும்போது கரெக்டா நம்ம இன்ஸ்பெக்டர் பட்டு வேகமா ஓடி வந்து அப்படியே அவனை புடிச்சுக்கிட்டு அந்த பில்டிங் மேல இருந்து குதிச்சதும் ரெண்டு பேரும் நேரா கீழே இருந்த ஒரு கார் மேல வந்து லேண்ட் ஆகுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா அடிபட்டு ரத்த வெள்ளத்துல இருக்கும்போது வில்லன் அப்பயும் அடங்காம கத்தியில ஊத்தி நம்மளால கொல்ல பார்க்க சரியான நேரத்துக்கு அங்க வந்த ஹீரோயின் அவன் கையை இறுக்கமா பிடிச்சுக்கவும் அந்த கேப்ல நம்ம இன்ஸ் அவன் வாயையும் மூக்கையும் சேர்த்தனாப்புல பொத்தி மொத்தமா அவன் மூச்சை நிறுத்தி போடுறாரு. இந்த சீன்ல ஹீரோயின் கதறி அழுகிறத பாக்குறப்ப ஏண்டா ஒரு வாஷிங் மிஷினை வாங்கினதுக்கு என் வாழ்க்கையவே வாஷ் அவுட் பண்ண பார்த்துட்டியடாங்கிற மாதிரி தான் இருக்கும். எது எப்படியோ வில்லன் செத்ததால எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்து ஹீரோயின் வழக்கம் போல நிம்மதியா வேலைக்கு போக இவ என்னமோ இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுட்டா இதுக்கப்புறம் ஆன்லைன்ல ஏதோ வாங்க பிடிக்கிறதுனால உசாரா இருந்துக்குவா. ஆனா இன்னமும் அந்த சிட்டியில நிறைய ஸ்கேமர்ஸ் அவங்க வேலையை காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களும் அவங்க கிட்ட ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கிற மாதிரி காட்டி இந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை போலீஸாலேயோ இல்ல வேற ஏதாவது ஒரு பெரிய துறையாலேயோ நினைச்சாலும் தடுக்க முடியாது. மக்களாகிய நாம தான் ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்குறப்ப நம்ம உசாரா இருந்துக்கணும். ஸோ நீங்களும் புது பொருளோ பழைய பொருளோ ஆன்லைன்ல வாங்குறப்ப பார்த்து உசாரா இருந்துக்கோங்க. இதுதான் இந்த கதையில சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். ஸோ இந்த படமும் நான் சொன்ன விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய்.